Praise thy holy name, holy name, holy name, holy name. இந்த அதிகாலை ஜபத்தில் நாம் அங்கே இணைந்திருக்கின்றோம். சபை விசுவாசிகள் குடும்பங்களாக ஊழியர்களாக இந்த அதிகாலை வேளையிலே தேவனை நோக்கி பார்த்து ஜபிப்பது மிகவும் மகிமையானது. ஹல்லேலூயா. இந்த அதிகாலையிலே கர்த்தருக்கு நேர துதித்து தேவனை தொழுது கொண்டு நன்றிகளை செலுத்தி ஆமென் ஹல்லேலூயா தேவனோடு பேசுகிற இந்த அதிகாலை ஜபம், பிதாவின் முகத்தை தரிசிக்கிற இந்த அதிகாலை ஜபம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவை நோக்கி பார்க்கிற இந்த அதிகாலை துதி ஜபம் ஸ்தோத்திரம் மகிமையானது. ஆமென். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு இடங்களில் இந்த காலொளியிலே இறங்கட்டும். துதிக்க 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கால்வெளியிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய உபகாரங்களுக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ரட்சித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை கிருபை கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி, உடைய தேவனுக்காக நன்றி. பலன் கொடுத்தீரே, ஜீவனை தந்தீரே, பலப்படுத்தினீரே, கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி. உடைய ஆச்சரியமான உடைய வழிகளுக்கு நன்றி, அற்புதமான உடைய பாதைகளுக்கு நன்றி. ஒருவரே அதிசயமான நம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல உற்சாகமாக அந்த காலவெளியிலே நல்ல ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். இதனுடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காலவெளியிலே நிரப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். அந்த காலவெளியிலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லமை 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 எடுக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் இடங்களிலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் எங்களுடைய ஆலயத்திலும் ஊழியங்களிலும் எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக உடைய வல்லமை உடைய வல்லமை உடைய வல்லமை. Lord, give us your glory, give us your might. உடைய மகிமையினால் இந்த காலவெளியிலே நிரப்போம் 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 நிரப்போம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். பரிசுத்த ஆவியானவரை இந்த காலவெளியிலே வரவேற்போம். மகிமையின் ஆவியானவரை வரவேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவரே நகுடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இந்த காலவெளியில் இறங்கி வார இந்த ஆராதனை வேளையில் இந்த அதிகாலை ஜபத்திலே துதி நேரத்தில் இறங்கி வாரோம். ஆவியானவரே இணைந்து பாடுவோம். அப்படி அன்பின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பத கால்வெளியிலே இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, come down Lord Jesus, come down, come down, fill us. இறங்கி வாரும் மத்தியிலே. சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே, சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளை. இந்த காலைகளை நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும். ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கால வேளைக்காக ஆண்டவரே
உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இன்று காலை நம்மை மூடுகிறது. ஒவ்வொரு இடங்களை ஆவியானுடைய பிரசன்னம் மூடுகிறதற்காக நன்றி. நம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடுகிறதற்காக நன்றி. ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நல்ல இருக்கிற இடங்களில் உற்சாகமாக நல்ல கால்வழியில் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கருடைய மகிமை அவருடைய வல்லமை விளங்கும். துதிக்க தடைகள் நீங்கும். துதிக்க அந்தகாரங்கள் நீங்கும். துதி நம்முடைய மனதில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். துதி வெற்றியை கொண்டு வரும். துதி ஜெயத்தை கொண்டு வரும். ஓ ரப் கபாலபா தியண்டலபா. அதிகாலை ஜபத்தினால் கிடைக்கிற பலன்களை அறிக்கையிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கால்வழியிலே ஜபம் பண்ணுவோம். அதிகாலையின் ஜபத்தில் அதிகாலை துதிக்கும் போது நடக்கிற 7 காரியங்கள். முதலாவது, அதிகாலை ஜபத்தினாலே தேவனுடைய அன்பை நாம் அதிகமாய் பெறுகிறோம். அதிகாலையில் தேடுகிற போது கர்த்தருடைய அன்பு, ஆமென், தேவனுடைய அன்புக்கு நேராய் தேவன் நம்மை கொண்டு போகிறார். அவருடைய அன்பை நாம் உணர்கிறோம். அவருடைய அன்பை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய மகிமைக்காக நன்றி. நம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, காலை வேளையிலே நம்முடைய அன்பை உணரச் செய்கிறீர். நம்முடைய ஆண்டவரே, அக்கினியை உணரச் செய்கிறீர். நம்முடைய கிருபையை உணரச் செய்கிறீர். வீட்டெழுந்த நாளிலே அதிகாலையில் இரட்டோடு எழும்பி ஓடிப்போய் தரிசிக்கும்படி ஓடினார்களே, ஆண்டுடைய அன்பு. ஓ ரப் கபாலபா. தேவனுடைய அன்பை உணர அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் போகும்போது அவருடைய அன்பை உணர்கிறோம். எத்தனை பேர் இந்த கால்வழியில் அவருடைய அன்பினால் நிரப்பப்படுகிறீர்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய அன்பு, ஆமென். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை நிரப்பட்டோம். எல்லாரும் அந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய அன்பு, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற அன்பு, பாதுகாக்கிற அன்பு, தேவைகளை சந்திக்கிற அன்பு, விடுவிக்கிற அன்பு. எத்தனை வியாதிகள் போராட்டங்கள் வந்து நம்மை பலப்படுத்துகிறாரே, ஆமென். வாழ்கிறது ஒரே வாழ்க்கையில் தேவனோடு வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை, ஆமென். அவரை தேடி வாழ்வதுதான் பெரிய பாக்கியம். லோபகரபஹா சம்தனமதியந்தரோ. மகிமை. உடைய கிருபைக்காக நன்றி. அடுத்தது, காலைதோறும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா 50:4, ஆமென். கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். அதிகாலையில் ஜெபிக்கும் போது அந்த நாளுக்குரிய எல்லா கருவிகளை கர்த்தர் கொடுத்து அந்த நாள் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். ஆமென். அதற்காக நன்றி. காலைதோறும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். இந்த காலையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இன்று காலை நம்முடைய சமூகம், நம்முடைய பிரசன்னங்களை நிரப்பட்டோம். இந்த நாள் வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றும் நம்முடைய கிருபை இருக்கணுமே. பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் எல்லாம் நம்முடைய மகிமை இருக்கணுமே. கற்றுத்தாரோம். இன்னைக்கு என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன காரியங்களை பண்ணணும்னு சொல்லித்தாராமையானவரே நடத்தும். இந்த நாளுக்குரிய அதிகாரத்தை எடுக்கிறோம். அந்த நாளுக்குரிய வல்லமை எடுக்கிறோம். அதுக்குரிய கிருபை எங்களுக்கு சொல்லித்தாரும். 3வது, தேவ சத்தம் நமக்கு கேட்கும். ஆண்டுடைய சாயலை நாம் காண முடியும். தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆமென். காலையிலே தேவனுடைய சாயல். மோசே காலமே எழுந்து அங்கே மலையில் போகும்போது அவருடைய சாயலை காண்கிறான். அவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆமென். தேவனை காணலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய சாயலை உணரலாம். இணைந்து ஜபிக்கிற இந்த காலோடையில் எல்லாரையும் உடைய சாயலால் நிரப்போம். நம்முடைய சத்தம் கேட்கணும். வீணான சத்தங்கள், பாவத்தின் சத்தங்கள், அந்தகாரத்தின் சத்தங்கள், தீமையின் சத்தங்கள், போராட்டத்தின் சத்தங்கள், இவைகளெல்லாம் அழிந்து we want to hear your voice. லோக்கபாரபாலபா. 4வது, நீதிமொழிகள் 8:17 காலை வெளியில் தேடும்போது அவரை நாம் கண்டடைகிறோம். we can find him. காலையில் நாம் போய் ஜபிக்கும் போது அவருடைய சமூகத்தில் போய் இருக்கும் அவரை கண்டுகொள்ளலாம். இன்று காலை துதித்து கொண்டிருக்கிறோம், ஜபித்து கொண்டிருக்கிறோம், அவரை கண்டுகொள்ளலாம். Amen. We can find him, his presence, we can find his glory, we can find his majesty. மகிமைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இன்று காலை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிடங்கள் தான் அப்படி இந்த காலவெளியில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இந்த ஜெபம் முடிந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். இந்த காலவெளியில் நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லா விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவன் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வல்லமையின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், பெரிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அக்கினி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஓ உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:88 வாசிக்கிறோம். கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிகாலையிலுடைய கிருபை கிருபை காலையிலே தேடும் போது, இந்த அதிகாலை ஜபத்தில் அதிகாலையிலுடைய பிரசன்னஸில் போகும்போது அவருடைய கிருபையை பார்க்கிறோம். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிருபையை நாம் கண்டடைகிறோம். லக்க பாரபாலபா அதிகாலையில் நம்முடைய கிருபை 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 காலையில் தேடுகிற அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு தர முடியும். நல்ல ஜெபம் பண்ணும். எல்லா விசுவாசிகள் குடும்பங்கள் அதிகாலை ஜபத்தின் ஆவி, நம்முடைய சபையில் அதிகாலை ஜபத்தின் வல்லமை, தேசத்தில் எல்லா ஊழியர்கள் மேலும் இந்த காலவெளியில் அதிகாலையில் ஜபிக்கிற ஜபத்தின் ஆவி இறங்கட்டும். அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாம் அதிகாலையிலே தேடி வந்தது போல, யாக்கோபை அதிகாலையில் தேடினது போல, வேதத்தின் பக்தர்கள் அதிகாலையில் தேடினது போல, இயேசு காலமே எழுந்து பிதாவை நோக்கி அவரோடு பேசும்படி சென்றாரே. ஓ ரப்கா பாலபா ஹந்தனம் அது எந்தரோஹோ தலஹத்தரியா துர்வாகதி அந்தனமா. விடுதலை உண்டாகட்டும் என்ற கால வேளையில் விடுதலை விடுதலை விடுதலை. யார் வியாதி இருந்த விடுதலை, பிரச்சனைகளை விடுதலை, போராட்டங்களை விடுதலை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே துதித்து விடுதலை எடுக்கிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம். குடும்பங்களுக்கு விடுதலை, பிள்ளைகளுக்கு விடுதலை. ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல குணங்களினால் எங்களை நிரப்போம். ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்போம். இன்னும் பொறுமை, தாழ்மை, ஆண்டவரே அன்பு, இவைகளை எங்களுக்குள்ளே அதிகமாய் தாரும். நம்முடையவரே சகித்துக்கொள்ள பொறுத்துக்கொள்ள வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரு, ஞானத்தை தாரு, வல்லமையினால் எங்களை நிரப்போம். லபா ஹபா ஹரா கிறிஸ்துவின் சாயல் இந்த கால்வழியில் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஆண்டவரை இன்னும் பரிசுத்தம், இன்னும் மகிமை, இன்னும் வல்லமை, இன்னும் கிருபை. ஷபரபாதி அந்தரோ லே ஹம் கபாலபா கரபாலபாரபா. எல்லா கத்தரை ஆராதித்து கொண்டு இருப்போம். கத்தருடைய மகிமை, அவருடைய கிருபை இந்த கால்வழியில் நம்மை நிரப்பட்டோம். அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டோம். பரலோகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. பிதாவே உமக்கு நன்றி. நீர் மோசையோடு பேசினீரே, யோசுவாவோடு பேசினீரே, இஸ்ரவேல் புத்தர்களோடு பேசின தெய்வமே நன்றி. சாமுவேலோடு பேசின தெய்வமே நன்றி. தாவீதோடு பேசினவரே நன்றி 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 நன்றி. இந்த கால்வழியில் உம்முடைய திட்டங்கள் வாழ்வில் நடப்பதாக, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்வில் வலிப்பதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். பரலோக சிங்காசனத்தோடு இந்த கால்வழியை தொடர்பு கொள்கிறோம். We connect with the heavenly throne of God. தேவதூதர்களின் பணிவிடைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், உதவிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய வல்லமை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எங்கள் குடும்பங்களிலே சபையிலே நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள், போராட்டங்கள், அந்தகாரங்கள் நீங்குவதாக, அற்புத அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று கால்வழியிலே நடப்பதாக, இந்த நாளில் நடப்பதாக. பாவங்கள், சாபங்கள், கட்டுகள் எல்லாம் நீங்கி அழிக்கப்படுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை ராப்கோபாலாபா எபேசியர் 1:18-19 நாங்கள் வாசிக்கிற நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, மகா வல்லமையான மேன்மையான வல்லமை, மேஜஸ்டியஸ் பவர் எங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். ஒரே விசுவாச குடும்பங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கப்பா. பிசாசு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றுங்க. வல்லமையான குடும்பங்களாக மாறட்டும். எல்லா போராட்டத்தையும் தாண்டி செல்ல ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த காலவெளியிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். சர்வ வல்லங்கள் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நினைத்து துதிக்கிறோம். இதுவரை செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அசாதாரணமானவைகளை செய்வதற்குரிய கிருபைகள் எங்களுக்கு தாரும். நம்முடைய நாம எங்கள் குடும்பங்களில் மகிமைப்படணும். நம்முடைய நாம திருச்சபையில் மகிமைப்படணும். நம்முடைய நாம எங்கள் தேசத்தில் மகிமைப்படுவதாக. ஷப்லபா ஜபத்தை கேட்கிறவரே, இந்த கால்வழியில் எங்கள் துதிகளை ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறவரே. அடுத்தபடியாக காலை ஜபத்தில் வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிறோம். லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். சங்கீதம் 89:15 இன்னும் வேதத்தில் அநேக வசனங்களில் லீடிங் கிடைக்குது. இன்னும் அடுத்தபடியாக 7வது லூக்கா 6:12 புதிய வெளிப்பாடு. காலையில் ஆண்டுடைய சமூகத்தில் போகும்போது நியூ ரிவலேஷன் கிடைக்கும். ஆமே, நியூ வேஸ், நியூ ரெவலேஷன், நியூ கிரேஸ், ஓ நியூ பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓ
ஓ ஹalleluya. நியூ தாட்ஸ், நியூ ஐடியாஸ், நியூ வேஸ், நியூ விஷன்ஸ். காலையில் தான் இதெல்லாம் கிடைக்கிது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஜபத்தில் இணைஞ்சிருக்கிற ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், எல்லா வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரப்கா பாலா பாரபா, அது எந்த நமதி என்ற வக்கா பாரா பாலா பாரபா. எலிசபெத் மரியாள் சந்தித்து துதித்த போது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு. நாம் துதிக்கும் போது சரத்தில் அக்னியை உணரணும், வல்லமையை உணரணும். நல்ல கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே உமக்கு நன்றி, நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி. மத்தாசேவரும் பர்வதமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தாசேவரும் பர்வதம், மத்தாசேவரும் பர்வதம், மத்தாசேவரும் பர்வதம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். சர்வ வல்ல தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆச்சரியமாக அந்த கால்வழியிலே நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த பலிவிடத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஊழியர்களோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் குடும்பங்களாக ஆங்காங்கே இணைந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கால்வழியிலே கர்த்தரை தூத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளின் எல்லா கிருபைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். விசுவாசிகள் நல்ல ஒற்றுமையாக இருந்து நம்முடைய நாமத்தில் சந்தோஷமாக இருக்கணுமே. ஓ தேங்க்யூ லார்ட். ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்த விசுவாசிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. வசனத்தை கேட்கும் குடும்பங்களாக எங்களை மாற்றும், தெய்வீக குடும்பங்களாய் மாற்றும். பொருளாதார சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஷப்கபாலபாலபாலபா ஹந்தனமலபா கரபாலபா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆமேன். ஆண்டவரை நல்ல பரிசுத்த அலங்கார ஆராதனை. இந்த காலையில் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஓ மகிமை, 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 மகிமை. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, 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 நன்றி. வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை, 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 கிருபை. இந்த கால்வழிகளை நிரப்பட்டோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்க துதிக்க அவருடைய வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கும். துதித்து துதிக்க துதிக்க பலன், துதிக்க துதிக்க வல்லமை. ஷப்லபஹரபா. அப்படியே கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை. கால்வழியிலுமே ஆராதிக்கிற பரிசுத்த அலங்கார ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த அலங்கார ஆராதனை. பலபோதன ஆராதிப்போமா? எல்லா ஆராதிங்க இருக்கிற இடங்கள். Thank you Lord. இறங்கட்டும். விடுதலை வரட்டும். ஒரு அக்கினி இறங்கிட்டே சாரோவே பள்ளத்தாக்கிலே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. சாரோவே பள்ளத்தாக்கிலே ஆராதனை. அப்படி ஆராதித்துக் கொண்டிருப்போம். ஆராதனை. சாபம் மாறி உமக்கு பாடிக்கிட்டு இருக்கும் போதே சுத்த அலங்கார. நல்ல ஆராதிப்போம். ஒவ்வொரு இடங்களை நிரப்பும். குடும்பங்களை நிரப்பும். ஆட்கொண்ட தெய்வமே, ஆட்கொண்ட தெய்வமே, சேகநாதனே உமக்கு ஆராதனை.
ஆராதனை. நல்ல கரங்களை வைத்து நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த காலையில் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி, சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த காலை கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல இந்த பலனுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீர், துதிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். எல்லா ஸ்தோத்திர சத்தத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி. கொடான கோடி நன்றி. உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய தயவுக்கு நன்றி. இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகள் தனித்தனியாக பேர் அங்கங்கே ஆசிரியத்தில் நினைக்க வேலைக்கு, தொழில்கள், காரியங்கள், போக்குவரத்தில் எல்லாவற்றிலும் கூட வரும். எங்கள் ஆராதனைகள், ஜபங்கள், கூட்டங்கள், கூடுகள் எல்லாம் உடைய மகிமை இருக்கட்டும். இந்த அதிகாலையில் ஜபிக்கிற அந்த ஜபத்தின் அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஜபித்த ஒவ்வொருவரையும் இன்னைக்கு யார் என்ன பலவீனம் எங்கே இருந்தாலும் அற்புதம் செய்தவர்களை தொட்டர்களும், இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள், இப்படிலாம் இருந்தவர்களை பலப்படுத்தும். புதிய அப்பாயின்மெண்ட் காரியங்கள் எல்லாம் நம்முடைய கேள்வி கூட இருக்கட்டும். இன்டர்வியூ காரியங்கள் இருந்ததெல்லாம் நம்முடைய ஆளுக இருக்கட்டும். எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பாதம் தொட்டு இந்த காலை நம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.